Actually, he's not my close friend. He's my best friend, Dr. Satish Kumar. இந்தியாலையும் அமெரிக்காலையும் வாட் இஸ் த டிஃபரன்ஸ் தட் யூ சி இன் த டைப் ஆஃப் இன்ஃபெக்ஷன்ஸ் தட் யூ ட்ரீட்? என்ன மாதிரி இன்ஃபெக்ஷன்ஸ் இந்தியாவில் இருக்கு? நம்பர் ஆஃப் டிபி கேசஸ் இந்தியாவில் விட அமெரிக்காவில் ரொம்ப கம்மி. காஃபி ஆர் டீ? கும்பகோணம் ஃபில்டர் காஃபி. ஓகே. நைட் ஷிஃப்ட் ஆர் டே ஷிஃப்ட்? டே ஷிஃப்ட். த ஐடி டாக்டர்ஸ் ஹேபிட் தட் அனாய்ஸ் சர்ஜன். டிஆர்சி பண்ணுங்க டாக்டர் ரஜி. என்ன நினைக்கிறீங்க? That they come and tell us what and when we have to stop the antibiotic. Antibiotics is not a magic potion or a headache pill. Antibiotics are important. எப்போ யூஸ் பண்ணணும் அப்போ யூஸ் பண்ணணும். ஸோ எங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் கூட ஆஸ் அ சர்ஜன் ஐ லைக் டு கிவ் ஆன்டிபயோட்டிக்ஸ் ஃபார் மை பேஷண்ட். லைக் நிறைய பேர் இப்போ இந்த கோவிட் டைம்லேருந்து அஜித்ரோமைசின் எல்லாத்துக்குமே அஜித்ரோமைசின். தொண்டை வலி வந்தால் ஃபஸ்ட்டு போகிறது ஃபார்மசி, இல்லாட்டி கபர்டு கிளாசெட்டுக்கு. எதுக்கு கிளாசெட் சொன்னேன் தெரியுமா டாக்டர் ரஜி? முன்னாடி டாக்டர் கொடுத்த மருந்து கரெக்டாக சொன்னீங்க. ஸோ எனக்கு வந்து சோர் த்ரோட் வந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு தொண்டை வலி வரும், அப்படியே விட்டுட்டோன்னா 2 நாளில் செஸ்ட் இன்ஃபெக்ஷன் வரும், அப்புறம் வீசிங் வரும். ஒரு காம்ப்ளிகேட்டட் சுச்சுவேஷன். ஆன்டிபயோட்டிக்ஸ் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல, நம்ம யூஸ் பண்ணுற மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் இஸ் இன்கரெக்ட். ஸோ தெர் இஸ் திஸ் டேர்ம் கால்ட் சூப்பர் பக். சூப்பர் பக்ன்றது சூப்பர் வில்லன் மாதிரி. என்ன ஆகுது? ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுத்து ஒரு பாக்டீரியாவுக்கு இட் டெவலப்ஸ் மியூட்டேஷன்ஸ், ஜெனட்டிக் மாடிஃபிகேஷன்ஸ், இட் பிகம்ஸ் ஸ்ட்ராங். ஸோ இந்த கட் மைக்ரோபயோம் அப்படின்னு ஒன்று கேள்விப்படுறோம். அது வந்து ஆன்டிபயோட்டிக் கொடுத்தா டேமேஜ் ஆகுதுன்னு கேள்விப்படுறோம். அத்தனை வருஷமாக அவங்க பாடியில் கிரியேட் ஆன மைக்ரோபயோம்ஸ் இஸ் டெஸ்ட்ராய்டு ஃபியூ டேஸ் ஆஃப் ஆன்டிபயோட்டிக்ஸ். ஸோ இந்த கட் மைக்ரோபயோமால் பிரெயினில் சில ஃபங்க்ஷன்ஸ் பாதிப்படலாம்னு ஒரு டாபிக் ரைஸ் ஆகிருக்கு. நிறைய பேர் வந்து பிராண்டியை வந்து சுடு தண்ணியில் மிக்ஸ் பண்ணி குடிக்க சொல்லுவாங்க. அதுன்றது ஒரு ட்ரீட்மெண்ட்னு நான் சொல்ல மாட்டேன். எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் ராஜீவ் சந்தோஷம், தெராஸ்டிக் சர்ஜன் ப்ராக்டிசிங் இன் சென்னை. நான் ஒரு நுரையீரல் அறுவை சிகிச்சையாளர். இன்னைக்கு யூஆர் கோயிங் டு மீட் மை வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட். ஆக்சுவலி இஸ் நாட் மை க்ளோஸ் ஃப்ரெண்ட், ஹீ இஸ் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட், டாக்டர் சதீஷ் குமார். சதீஷும் நானும் எப்படி மீட் பண்ணணும், எல்கேஜியில் வி வர் ஃப்ரெண்ட்ஸ் இன் பெயின் ஸ்கூல். 4th வரைக்கும் அங்கே நாங்கள் ஒன்றா படித்தோம். 5th and 6th ஐ வெண்ட் அவே டு SBOA. Then I went to Don Bosco, and then to my surprise I see him there. அப்போல்லாம் இந்த செல்ஃபோனு, ஃபேஸ்புக் யூஸ்புக்லாம் கிடையாது. எங்களாரும் ஸ்கூல் விட்டு போயாச்சு அவ்வளோதான். ஸோ அதுக்கப்புறம் அகெயின் ஹீ கேம் டு தென் ஹீ வெண்ட் ஸ்கூல் முடிச்சப்பறம் அவன் கிம்ஸ் காலேஜுக்கு போயிட்டான். அண்ட் கிம்ஸ் போன அப்புறம் we used to meet each other ஹாலிடேஸில். தென் ஹவுஸ் சர்ஜன்சி பண்ணுறது சென்னைக்கு வந்தான் MMCயில். Then we met a lot. Next time YRGல he worked with all these HIV positive patients, and then he went to America. We hardly meet each other, but still we were always close. And in fact yesterday we met. We went out for 24 hours to have together, and then suddenly on our way back மாபலி ரோடு திருப்பி வரும்போது நான் வந்து ஒரு பாட்காஸ்ட் பண்ணலாமே, let my first podcast be with Satish, my best friend. We decided. Thank you, Dr. Raji, for the introduction. ரொம்ப சந்தோஷம். I'm able to come and join you in the ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்காக ரொம்ப நன்றி. The same time ரொம்ப மகிழ்ச்சி as a friend to share the mic or the stage with you. So சொல்லுங்க, என்ன questions? So Satish, can you tell the audience what exactly you do? Infectious disease என்ற ஒரு ஸ்பெஷாலிட்டி. ஜென்ரல் மெடிசன் முடிச்சக்கப்புறம் ஒரு சப்ஸ்பெஷாலிட்டி ஆர் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி சொல்லிக்கலாம். அந்த ஸ்பெஷாலிட்டியில் நான் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். தற்சமயம் நான் யூஎஸில் இருக்கேன், ஒஹாயோ என்ற ஸ்டேட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுறேன். எங்கே நீங்கள் ஸ்கூலிங், காலேஜ், தென் எப்படி வேர் டிட் யூ கோ, எங்கே இன் ஐடி இன்ஃபெக்ஷஸ் டிசீஸ் ஸ்பெஷாலிட்டி இன்ஃபெக்ஷஸ் டிசீஸ் ஸ்பெஷாலிட்டி ஆர் ஐடி, where did you study and where did you practice? இதை பற்றி ஒரு குயிக்காக ஒரு எல்லாருக்கும் உங்களுக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். பிறந்து வளர்ந்ததெல்லாம் எங்கள் தமிழ்நாட்டில் சென்னையில் தான். வண்ணாரப்பேட்டை, கீழ்பாக், புருஷவாக்கம், அண்ணா நகர்ன்ட்டு என்னுடைய ஜெர்னி தொடர்ந்தது. நான் டாக்டர் ரஜீவை மீட் பண்ணது கூட நாங்கள் ஃபஸ்ட்டு ஸ்கூலில் கிண்டர் கார்டனில் பெயின் ஸ்கூல்ன்ற கீழ்பாக்கில் ஒரு ஸ்கூலில் மீட் பண்ணது. அதுக்கப்புறம் தொன் பாஸ்கோ எழும்பூரில் படித்தேன். 12th ஸ்டாண்டர்ட் முடிஞ்ச அப்புறம் நான் பெங்களூரில் மெடிசன் படித்தேன், கெம்பேகோடா ஹாஸ்பிட்டலில். அது முடிச்ச அப்புறம் அமெரிக்காவில் இன்டர்னல் மெடிசன் ரெசிடென்சி முடிச்சுட்டு இன்ஃபெக்ஷஸ் டிசீஸ் சப்ஸ்பெஷாலிட்டி பண்ணேன். அதுக்கப்புறம் அங்கேயே ஒஹாயோவில் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன். லாஸ்ட் 12-13 இயர்ஸாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய மெயின் ப்ராக்டிஸ் ஹாஸ்பிட்டலில் பேஷண்ட்ஸ் பார்க்குறது, ரெசிடென்ட்ஸு மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டீச்சிங் பண்ணுறது, அதுக்கப்புறம்
டீச்சிங் பண்ணிட்ட அப்புறம் ப்ரெசன்டேஷன்ஸ் பண்ணி சில அட்மினிஸ்ட்ரேஷன் ஒர்க் பண்ணுறது, இன்ஃபெக்ஷன் சம்பந்திச்ச அட்மினிஸ்ட்ரேஷன் ஒர்க். ஸோ பேசிக்லி நீ வந்து இன்ஃபெக்ஷன் ட்ரீட் பண்ண டாக்டர், நீங்கள் வந்து ஆன்டிபயோட்டிக்ஸ் ப்ரிஸ்கிரைப் பண்ணுறது, என்ன மெடிசன் யாருக்கு கொடுக்கணும், இந்த மாதிரி கைண்ட் ஆஃப் திங்ஸ் யூ பி ஹேண்ட்லிங்ல. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி கரெக்ட். ஆனால் இப்போதைக்கு என்ன ஆகுறதுன்னா, இந்த டே அண்ட் ஏஜில் நிறைய பேர் இன்ஃபெக்ஷன் டிசீஸ் டாக்டர் கூப்பிடுறாங்க, ஆன்டிபயோட்டிக்ஸ் ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்கன்னு கூப்பிடுறாங்க. பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் ஒரு 30% 40% வரைக்கும் நாங்கள் வந்த அப்புறம் ஆன்டிபயோட்டிக்ஸ் நிறுத்துகிறோம். ஏன்னா பேஷண்ட்ஸ்க்கு ஆன்டிபயோட்டிக்ஸ் தேவை இருக்காது, ஆர் ப்ரொலாங்ட் கோர்ஸ் ரிசீவ் பண்ணியிருப்பாங்க, அது கூட நம்ம நிப்பாட்டிடுறோம். ஸோ இட்ஸ் நாட் ஜஸ்ட் வி ப்ரிஸ்கிரைப் மெடிசன்ஸ் ஃபார் இன்ஃபெக்ஷன்ஸ், வி ஆல்சோ ஸ்டாப் antibiotics which is given unnecessarily. ஸோ எங்கள் எக்ஸ்பீரியன்ஸில் கூட ஆஸ் அ சர்ஜன் ஐ லைக் டு கிவ் ஆன்டிபயோட்டிக்ஸ் ஃபார் மை பேஷண்ட். நான் வந்து நிறைய வாட்டி இப்போ இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் டிசீஸ் ஸ்பெஷலிஸ்ட் கூடும்போது ஸ்டாப் த ஆன்டிபயோட்டிக்ஸ், ஸ்டாப் த ஆன்டிஃபங்கல் இப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எங்களுக்கு வந்து வி ஆர் ஸ்கேர் டு ஸ்டாப் ஆன்டிபயோட்டிக்ஸ் ஃபார் சர்டன் பேஷண்ட்ஸ். ஸோ அதை பற்றி அண்ட் ஐம் ஷுவர் உங்களுக்கும் அந்த மாதிரி நிறைய சுச்சுவேஷனாக இருக்கும். சர்ஜன்ஸோட உங்களுக்கு இன்வால்வ் ஆகும்போது என்ன மாதிரி உங்களுக்கு ஆர்கியூமெண்ட்ஸ் ஆர் என்ன மாதிரி நாட் ஆர்கியூமெண்ட்ஸ், மோர் லைக் என்ன மாதிரி differences of opinion and what they say, what you expect, இந்த மாதிரி என்ன நடக்குது உங்களுக்குள்ள யூஎஸ்ல? ஸோ யூஎஸ்ல பார்த்தீங்கன்னா நாங்கள் ட்ரெயின் பண்ணுற விதம் டிஃப்ரெண்ட். சர்ஜன்ஸ்ன்றது அவங்களுக்கு தே ஆர் வெரி டேலண்டட், அவங்க ஸ்கில்ஸு, அவங்க டேலண்ட், அவங்க ப்ரொசீஜர்ஸ், அவங்க சர்ஜரிக்கு. அதே மாதிரி மெடிசன் படிச்சுட்டு சப்ஸ்பெஷாலிட்டி பண்ணுறவங்க, இப்போ கார்டியாலஜி, கிட்னி, இன்ஃபெக்ஷன் அந்த மாதிரி பண்ணுறவங்க அவங்க ஸ்பெஷாலிட்டியில் ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. பட் எப்போ கிளாஷ் வருதுன்னா, எல்லாரும் டாக்டர்னு ஒரு பேஷண்ட்டுக்காக பெஸ்ட்டு எதிர்பார்க்குறாங்க. ஸோ அவங்க அபிப்பிராயம் பிரகாரம் இதுதான் கரெக்டுன்னு நினைக்கும் போது இட்ஸ் பிகம்ஸ் சேலஞ்சிங். பட் we have to have a good approach, we have a reasoning, explanation பண்ணால் இட் சீம்ஸ் டு பி சக்ஸஸ்ஃபுல். த ஹோல் இன்டென்ஷன் இஸ் பேஷண்ட் தான் நம்ம ஹெல்ப் பண்ணணும். அது சர்ஜனாக இருக்கலாம், ஹார்ட் சர்ஜனாக இருக்கலாம், கார்டியாலஜிஸ்டாக இருக்கலாம், கிட்னி டாக்டராக இருக்கலாம், இன்ஃபெக்ஷன் டாக்டராக இருக்கலாம். அல்டிமேட்லி அவங்களுக்கு ஒருத்தருக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுற ஃபீல்டில் குட் ஃபீட்பேக்கோட, குட் ரிலேஷன்ஷிப்போட சொன்னால் இட் இஸ் ஈஸி டு ஒர்க் வித் சர்ஜன்ஸ், அதர் ஸ்பெஷலிஸ்ட். ஸோ நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னா, ஆல் த டிஃப்ரெண்ட் ஸ்பெஷாலிட்டிஸ் ஒரே கோல் தான் இருக்கணும், பேஷண்ட் நல்லாவுன்றது. ஸோ வி ஷுட் நாட் ஹேவ் டிஃப்ரென்ஸ், we should not have an ego or any of those things, then we should try to help the patient. That should be our ultimate goal. ரொம்ப நல்லா சொன்னீங்க டாக்டர் ராஜீவ். தட்ஸ் எக்ஸாக்ட்லி த பாயிண்ட். பேஷண்ட் சென்டர்ட் அப்ரோச் இருந்தால் எவ்ரி ஸ்பெஷாலிட்டி வில் ஒர்க் டுகெதர் அண்ட் அல்டிமேட்லி பேஷண்ட் வில் பெனிஃபிட். ஸோ நீங்கள் வந்து இப்போ நிறைய டாக்டர்ஸ் வி டெல் ஆர் பேஷண்ட்ஸ், டோன்ட் ஜஸ்ட் கோ டு த ஃபார்மசி அண்ட் பை ஆன்டிபயோட்டிக். லைக் நிறைய பேர் இப்போ இந்த கோவிட் டைம்லேருந்து அஜித்ரமேஷன் எல்லாத்துக்குமே அஜித்ரமேஷன். இப்போ எனக்கே ஒரு த்ரோட் பெயின் வந்தாலே ஐ எம் ஸ்கேர்ட், நான் சிக்காயிருவேன், நான் இப்போ ஒரு 5 நாள் வேலைக்கு போகிறது கஷ்டமாக இருக்கும், தொண்டை வலி வரும்னு பயந்து இமீடியட்டாக அஜித்ரமேஷன் போட்டுருவோம் நாங்கள். நீங்கள் பப்ளிக் கிட்டையும் டாக்டர்ஸ் கிட்டையும் கொடுக்குற அட்வைஸ் என்ன அதை பற்றி? இது ஒரு முக்கியமான டாபிக். ரொம்ப மகிழ்ச்சி நீங்கள் இந்த ரைஸ் பண்ணது டாபிக். ஏன்னா இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா ஆன்டிபயோட்டிக் ஓவர் யூஸ் ஒரு அதிகபரிப்பாக யூஸ் பண்ணுறது வந்து ரீசன் வந்தது தொண்டை வலி. தட் இஸ் அ வெரி பிக் ப்ராப்ளம். இங்கே மாத்திரமில்ல, வெளிநாட்டில் கூட. ஆனால் வெளிநாட்டில் வந்து தெர் ஆர் டைட் ரெகுலேஷன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் அமெரிக்கா, இல்லாட்டி யூகே, இல்லாட்டி கனடா, இல்லாட்டி மற்ற கண்ட்ரிஸ் லைக் ஈவன் லைக் ஆஸ்திரேலியா என்ன பண்ணுறாங்கன்னா, ஆன்டிபயோட்டிக்ஸ் ப்ரிஸ்கிரைப் பண்ணணும்னா தே ஹாவ் டு கம் ஃப்ரம் அ மருத்துவர். ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் ஆன்டிபயோட்டிக் வாங்க முடியாது. ஆனால் இப்போதைக்கு நம்ம இந்தியாவில் அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ரெகுலேஷன்ஸ் இல்லை. ஸோ தொண்டை வலி வந்தால் ஃபஸ்ட்டு போகிறது ஃபார்மசிக்கு, இல்லாட்டி கபர்டுக்கு, கிளாசெட்டுக்கு. எதுக்கு கிளாசெட் சொன்னேன் தெரியுமா டாக்டர் ராஜீவ்? முன்னாடி டாக்டர் கொடுத்த மருந்து கரெக்டாக சொன்னீங்க. மாமாக்கு வந்த மருந்து, பாட்டிக்கு வந்த மருந்து, அப்பாவுக்கு வந்த மருந்து. அதில் என்ன பிரச்சனைனா, டேட் ஆஃப் எக்ஸ்பிரேஷன் தெரியாது, டோஸ் தெரியாது, அது சைட் எஃபெக்ட்ஸ் தெரியாது. ஒரு மருந்து இருக்குது, ஆன்டிபயோட்டிக் கொடுத்துருக்காங்க சாப்பிட்லான்ட்டு, அதனால் வர சைட் எஃபெக்ட்ஸ்ன்றது அதுக்கு ஒரு லெவலே இல்லை. ஸோ பிக்கெஸ்ட் ப்ராப்ளம் சோர் தொட்டுன்றது. எல்லாருக்கும் இன்ஸ்டன்ட் ரிலீஃப் வேணும். நம்ம இருக்கிற காலம் வந்து ஃபாஸ்ட் ஃபுட் காலம். எவ்ரி திங் ஃபாஸ்ட் அடங்கணும், ஃபாஸ்ட் டெலிவரி, ஃபாஸ்ட் ஃபுட், ஃபாஸ்ட் ரிகவரி எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. எனக்கு தொண்டை வலி இருந்தால் ஈவினிங்குள்ளே சரியாயிடணும்னு எதிர்பார்க்குறாங்க. ஹெல்த்ன்றது டைம் இஸ் த ஹீலர்னு சொல்லிட்டு இருக்காங்க. இட் இஸ் நாட் அ நியூ சேயிங், இட்ஸ் அ ஹோல் சேயிங். நாட் ஆல் சோர் த்ரோட்
ஆல் தொண்டை வலிக்கு ஆன்டிபயோட்டிக்ஸ் தேவையில்லை. தொண்டை வலி இருந்தா ஆன்டிபயோட்டிக்ஸை யூஸ் பண்ணக்கூடாதா, இல்லாட்டி எப்போ யூஸ் பண்ணணும் எப்போ யூஸ் பண்ணக்கூடாது? இந்த கேள்விக்கு தொண்டை வலி பற்றி பேசுவோம். தொண்டை வலி என்றது என்ன? சோர் த்ரோட், பெயின் இன் த த்ரோட், எதுவான சொல்லலாம். ஸோ அது வந்து ஒரு சிம்டம், அது ஒரு வியாதி இல்லை, அது ஒரு பாக்டீரியா இல்லை, அது ஒரு வைரஸ் இல்லை, அது ஒரு சிம்டம். இப்போ தலைவலி மாதிரி, தலைவலிக்கு ஆன்டிபயோட்டிக் கொடுக்க முடியுமா டாக்டர் ஜி? இல்ல. அதே மாதிரி தான் ஒரு தொண்டை வலிக்கு ஆன்டிபயோட்டிக் கொடுக்கக்கூடாது. ஏன்னா யூ நீட் மோர் இன்ஃபர்மேஷன். என்ன மோர் இன்ஃபர்மேஷன் வேணும்னா, ஒரு சோர் த்ரோட் பல வயசுல வரலாம். ஒரு தொண்டையில் நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு இடிப்பட்டு அதனால வர பெயின் இருக்கலாம். இல்லாட்டி ரொம்ப பேசி ரொம்ப கத்தி அதில் பெயின் வரலாம். இல்லாட்டி ஏதாவது இன்ஃபெக்ஷனால வரலாம். அந்த இன்ஃபெக்ஷன்ன்றது பற்றி பேசுவோம். இன்ஃபெக்ஷன்ன்றது வெரைட்டி ஆஃப் இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கலாம். இட் கேன் பி ஃப்ரம் வைரஸ், இட் கேன் பி ஃப்ரம் பாக்டீரியா, இட் கேன் பி ஃப்ரம் ஃபங்கஸ் லைக் கேண்டிடா, லைக் த்ரஷ்ன்னு சொல்லுவாங்க, வெள்ளை கோட்டிங், அதனாலே வரலாம் தொண்டையில் வலி. ஸோ இதை இருக்கும்போது ஆன்டிபயோட்டிக்ஸ் ஒரு தலைவலி மாத்திரை மாதிரி இல்லை. அது நம்ம ஓவராக யூஸ் பண்ணும்போது இட் காசஸ் மோர் ஹார்ம். இப்போ யூஸ் பண்ணுறோன்னு அப்புறம் பேசலாம், பட் எப்போ யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன். ஏன்னா அதுதான் மோர் இம்பார்ட்டன்ட், ஏன்னா அதுதான் மோர் காமன். தெர் ஆர் மோர் சுச்சுவேஷன்ஸ் வேர் ஆன்டிபயோட்டிக் தேவை இருக்காது. ஸோ இப்போ சொல்ல போனால், இப்போது வைரஸ் ஆல் அவங்களுக்கு சோர் த்ரோட் வந்தால் டிப்பிக்கலி ரொம்ப ஃபீவர்ஸ் இருக்காது, தொண்டை வலி இருக்கும், இரும்பல் இருக்கும், கொஞ்சம் வீக்காக இருக்கும். பட் அதுதான் இன்ஃபெக்ஷன் நினச்சிட்டு ஆன்டிபயோட்டிக்ஸ் எடுக்க பார்க்குறாங்க. குயிக் ரிலீஃப் வேணும், நான் ஒர்க்குக்கு போகணும், நான் டீச் பண்ணணும், நான் பாட்டு பாடணும், நான் பார்ட்டிக்கு போகணும், நான் ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணணும், ஐ வாண்ட் அ குயிக் ரிலீஃப் வந்து ஆன்டிபயோட்டிக்ஸ் பண்ணுறாங்க. அப்போ எடுக்கும்போது நீங்களும் ஃபீல் பண்ணியிருப்பீங்க நல்லா ஆயிட்டேன்ட்டு. ஸோ எனக்கு வந்து சோர் த்ரோட் வந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் தொண்டை வலி வரும், அப்படியே விட்டுட்டேன்னா 2 நாள்ல செஸ்ட் இன்ஃபெக்ஷன் வரும், அப்புறம் வீசிங் வரும். நான் ஒரு ஆஸ்மேட்டிக். இந்த லெவல் வரைக்கும் எனக்கு இந்த லெவல் வரைக்கும் ப்ராப்ளம் வர்றதுக்கு எனக்கு விட பிடிக்காது. பிகாஸ் எனக்கு டெய்லி வேலைக்கு போகணும், வேலைக்கு போகாமல் இருக்க முடியாது. ஐ ஹாவ் டு கோ டு ஜிம், லைக் யூ செட், ஐ ஹாவ் டு டூ மை ருட்டீன். இதெல்லாம் விட்டுட்டு, ஸோ ஐட் ராதர் டேக் தட் azithromycin or clarithromycin or Ceftum or whatever and become all right rather than wait for 5 days to see if it's viral or not. Viral infection, bacterial infection பார்த்துட்டு உங்ககிட்ட ஒரு இன்ஃபெக்ஷன் டிசீஸ் டாக்டர் வந்துட்டு, இப்போ நானே ஒரு செஸ்ட் சர்ஜன், பட் ஐ ரியலைஸ் பட் ஐ நீட் தட். ஐ cannot wait and suffer and make my work suffer. அந்த மாதிரி ஆட்டிடியூட் இருக்கவங்ககிட்ட நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க, சொல்ல விரும்புறீங்க? ஸோ நீங்கள் சொன்ன சுச்சுவேஷன் பிரகாரம் பார்த்தீங்கன்னா இது ஒரு காம்ப்ளிகேட்டட் சுச்சுவேஷன். ஏன்னா இப்போ வந்து நான் சொல்கிறது வந்து ஜென்ரல் பாப்புலேஷனுக்கு. சில பேர் வந்து நாட் பிகாஸ் ஆஃப் யர் ஆக்குபேஷன், நீங்கள் சர்ஜனாக இருக்கலாம், மருத்துவராக இருக்கலாம், கார்டியாலஜிஸ்டாக இருக்கலாம். ஆனால் இதில் ஒரு நீங்கள் சொல்ல இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், ஆஸ்மேட்டிக்ன்றது இட் மேக்ஸ் யூ ஹையர் ரிஸ்க் ஃபார் இன்ஃபெக்ஷன்ஸ் இஃப் யூ டோன்ட் ட்ரீட், பிகாஸ் யூ நீட் சப்போர்ட், பிகாஸ் இந்த இன்ஃப்ளமேஷனால் உங்களுக்கு ஆஸ்மா ட்ரிகர் ஆகலாம். ஸோ நீங்கள் சொன்னது வெரி வேலிட் பாயிண்ட். அந்த சுச்சுவேஷனில் நான் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறேன்னா, யூ டோன்ட் ஹேவ் டு சி இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ் ஸ்பெஷலிஸ்ட் பார்க்கணும் தேவையில்லை. நீங்கள் ஒரு ஜென்ரல் மருத்துவரை பார்க்கலாம், இல்லாட்டி இஎன்டி சர்ஜனை பார்க்கலாம், ஆர் யூ கேன் சி இன்ஃபெக்ஷன் டிசீஸ் இஃப் யூ ஆர் ஏபிள் டு சி. ஒரு த்ரோட் கல்ச்சர் கன்சிடர் பண்ணலாம் அந்த சுச்சுவேஷனில். உங்களுக்கு ரிக்கரண்ட்டாக வரதா இருந்தால், அவ்வளோ ரிக்கரண்ட்டாக உங்களுக்கு பாக்டீரியல் சோர் த்ரோட் இன்ஃபெக்ஷன் வரதுக்கு வாய்ப்பு கம்மி. அப்படி வர்றதா இருந்தால் தெர் ஆர் அதர் ரீசன்ஸ் டு காஸ் ரிக்கரண்ட் இன்ஃபெக்ஷன் ப்ராப்ளம்ஸ். சில டைம் அது டான்சில்ஸாக இருக்கலாம், சில டைம் அடினாய்ட்ஸாக இருக்கலாம். ஸோ தோஸ் சுச்சுவேஷன்ஸ் வில் நீட் மோர் அட்வான்ஸ். அதுக்கு தான் சொல்லிட்டு இருக்கேன். அந்த மாதிரி வரும்போது இட்ஸ் பெட்டர் டு கன்சல்ட் வித் ரெஸ்பெக்டிவ் ஃபிசிஷியன்ஸ். ஏன்னா they can get some additional workup, they can check your other problems causing recurrent problems. Yes, asthma, uncontrolled diabetes இருக்கிறது, இல்லாட்டி பாடி இம்யூனிட்டி கம்மியாக இருக்கிறவங்களுக்கு we have to be careful. Yes, antibiotics யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல, நம்ம யூஸ் பண்ணுற மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் இஸ் இன்கரெக்ட். ரேப்பிட் ரிகவரி விட கெட்டிங் அ ஃபுல் டெஸ்ட் அப்புறம் ஆன்டிபயோட்டிக்ஸ் பண்ணால் பெட்டர். ஸோ எப்போ யூஸ் பண்ணக்கூடாதுன்னா வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. இஃப் இட்ஸ் மேஜர் ஃபீவர்ஸ் இல்லைன்னா தேவை இருக்காது. இப்போ தொண்டையில் கட்டி அது மாதிரிலாம் ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் ஒரு உடம்பு வலி, ஜஸ்ட் ஒரு லைட் சோர் த்ரோட்டு, அது மாதிரி இரும்பல், அது மாதிரி இருக்காது, வைரல் இன்ஃபெக்ஷனாக இருக்கலாம். எப்போ நீங்கள் ஆன்டிபயோட்டிக்ஸ் கன்சிடர் பண்ணணுமோ, உங்கள் பாடியில் இம்யூன் சிஸ்டம் கம்மியாக இருந்து உங்களுக்கு காம்ப்ளிகேஷன்ஸ் வர வாய்ப்பு உண்டு ஜாஸ்தியாக இருந்தால் அப்போ கன்சிடர் பண்ணணும். அப்போ கூட ஒரு மருத்துவரை கன்சல்ட் பண்ணி அவங்ககிட்ட ப்ரிஸ்கிரிப்ஷன் வாங்கினா தே வில் ஹாவ் அ ஹிஸ்ட்ரி ஆஃப் வாட் ஆன்டிபயோட்டிக்ஸ் ஆர் யூஸ்ட் அண்ட் தே வில் நோ வாட் இஸ் பெட்டர். அது ஒன்று. செகண்ட், இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு டிபிக்கலி ஹை ஃபீவர்ஸ் வரும், தொண்டையில் லிம்ஃப் நோட் சொல்லுவாங்க, அந்த கட்டி வர வாய்ப்பு உண்டு. ப்ளஸ் அந்த டான்சில்ஸ் மேலே வெள்ளை கலர் பேட்ச் அது மாதிரி இருக்க வாய்ப்பு உண்டு. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன், ஸ்ட்ரெப்டோகாக்கஸ்ன்னு சொல்லுவாங்க, தட் இஸ் த மோஸ்ட் காமன் ப்ராப்ளம் வித் விச் நீட்ஸ் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் நீட்ஸ் ஆன்டிபயோட்டிக்ஸ். இந்த 2 விஷயத்தில் நீங்கள் பிரிச்சு வச்சுக்கணும். பாடியில் சசப்டபிலிட்டி இருக்கிறவங்களுக்கும்
எப்போ உங்களுக்கு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸ் அது அவங்களுக்கு ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுக்க வாய்ப்பு ஜாஸ்தி. ஸோ தெர் இஸ் திஸ் டேர்ம் கால்ட் சூப்பர் பக். சூப்பர் பக்னு நிறைய பேர் பேசுறாங்க, மேகசின்ஸ்ல வருது, இன்டர்நெட்ல வருது. ஆமாம், வாட் இஸ் திஸ் சூப்பர் பக்? சூப்பர் பக்ன்றது இப்படி கன்சிடர் பண்ணலாம். இப்போ நம்ம இந்த பழைய நிறைய மூவிஸ் பார்த்துட்டு இருக்கோம். சூப்பர்மேனு, ஸ்பைடர்மேன், பேட்மேன், அவங்கெல்லாம் சூப்பர் ஹீரோஸ். சூப்பர் பக்ன்றது சூப்பர் வில்லன் மாதிரி. சூப்பர் ஹீரோ மக்களுக்கு நல்ல செய்ய பார்க்குறாங்க. இப்போ அவங்கள நிறுத்துறதுக்கு சூப்பர் வில்லன் தயாராகிறார். அவர் என்ன பண்ணுறார்? எல்லாத்தையும் டேமேஜ் பண்ணுறார். அதுதான் சூப்பர் பக் இன் ஜென்ரல். அது எப்படி நம்ம கிரியேட் பண்ணுறோம்? நம்ம தான், மக்கள் தான் கிரியேட் பண்ணுறோம் சூப்பர் பக்ன்றது. சூப்பர் வில்லன் என்ன ஆகுது? ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுத்து கொடுத்து ஒரு பாக்டீரியாவுக்கு it develops mutations, genetic modifications. It becomes strong in a bad way and causes damage. So you may have so many superheroes. Superman, Spider-Man, Batman la irukkalam. Ana the supervillains get stronger and stronger. ஸோ நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா, இந்த சூப்பர் பக் ஆர் சூப்பர் பாக்டீரியா, சூப்பர் வைரஸ்க்கு மருந்து ஒரு ஆன்டிபயோட்டிக் கொடுத்தா கூட வேலை செய்யாது, அந்த மாதிரி சொல்ல வரீங்க. ஸோ அது மியூட்டேட் ஆகி இட் வில் பிகம் ரெசிஸ்டன்ட் டு மெனி ஆன்டிபயோட்டிக்ஸ். சரியா சொன்னீங்க. ஓகே. இந்த சூப்பர் பக்ஸ் ஃபார்ம் ஆகுது இல்லைங்க. இதனால என்ன ஆகுதுன்னா, ஃபியூச்சரில் நமக்கு ரியலி ஒரு 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 நமக்கு ஒரு சுச்சுவேஷன் வந்து ஒரு நோய் வந்து நமக்கு ஆன்டிபயோட்டிக்ஸ் தேவைப்படும் போது எந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் ஒர்க் ஆகாது. அந்த டைமில் என்ன பண்ணோம்? அட்மிட் பண்ணோம் பேஷண்ட்டை. ஓகே, அதுக்கப்புறம் ஐவியில் தரணும், இன்ட்ராவினஸ் ஆன்டிபயோட்டிக்ஸ் வரும். வாயில் போடுற மாத்திரை ஒர்க் ஆகாது. ஸோ ஐவி ஆன்டிபயோட்டிக்ஸ் வரும். அதெல்லாம் காம்ப்ளிகேஷன் ஜாஸ்தி வரும். லைன் இன்ஃபெக்ஷன் வரும், ஹாஸ்பிட்டல் இன்ஃபெக்ஷன்ஸ் வரலாம். அதுக்கப்புறம் செலவு, காஸ்ட், கவர்மெண்ட்டு காஸ்ட், ஃபேமிலிக்கு ஒரு இபன். அதுக்கப்புறம் என்ன வருது? இந்த ஸ்ட்ராங் ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுக்கும்போது கிட்னி டேமேஜ், ஐ டேமேஜ், லிவர் டேமேஜ், இந்த போன் மேரோ, இந்த ஹீமோக்ளோபின்றது பல அது ஒரு ரிப்பிள் எஃபெக்ட் மாதிரி தொடர்ந்துட்டே இருக்கும். ஸோ இந்த சூப்பர் பக்ஸ்ன்றது இஸ் நாட் ஒன் ஸ்டாப். ஸோ சான்ஸ் ஆஃப் மார்டாலிட்டியும் அதிகமா, பேஷண்ட் இறந்து போறதுக்கு வாய்ப்பு அதிகமா சூப்பர் பக் வந்தா. காம்ப்ளிகேஷன்ஸ் வரதால இந்த மெடிசன்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறதால ஒன்று பேஷண்ட் டாலரேட் பண்ண மாட்டாங்க. ஸோ பேஷண்ட் நிப்பாட்டிடுவாங்க மெடிசன். ஸோ அந்த இன்ஃபெக்ஷன்ஸ் ஸ்ப்ரெட் ஆகி ஜாஸ்தி, நம்மளோட மார்டாலிட்டி அண்ட் மார்பிலிட்டி ரெண்டும் ஜாஸ்தியாக வாய்ப்பு ஜாஸ்தி. நான் வந்து இப்போ ஒரு பேஷண்ட்டுக்கு ஆன்டிபயோட்டிக் கொடுத்தேன்னா, இஃப் ஐ சஸ்பெக்ட் தே வில் கெட் டயரியா ஃபார் அசித்ரோமைசின், ஆக்மெண்டன்லாம் நிறைய சான்ஸ் ஆஃப் டயரியா இருக்கு. ஸோ அதோட சேர்த்து ஐ வில் கிவ் அ ப்ரோபயோட்டிக். ஸோ இந்த கட் மைக்ரோபயோம் அப்படின்னு ஒன்று கேள்விப்படுறோம். அது வந்து ஆன்டிபயோட்டிக் கொடுத்தா டேமேஜ் ஆகுதுன்னு கேள்விப்படுறோம். அதனால ஆன்டிபயோட்டிக் கொடுத்தா அதை வந்து நம்ம நெகேட் பண்றதுக்கு we are giving probiotics. இந்த மாதிரி கொடுத்தா does the problem of antibiotic get solved or no? இதை பத்தி கொஞ்சம் கிளியரா சொல்லுங்க எங்களுக்கு. இது இந்த காலத்துல ஒரு முக்கியமான டாபிக். நம்ம ஆரம்பத்துல நமக்கு இருந்த நாலேஜ் விட இப்போ நமக்கு நாலேஜ் ரொம்ப அதிகரிச்சிருக்கு இந்த டாபிக்ல. நம்ம எந்த சீட்ஸ் இப்போ விதைக்கிறோமோ அதான் ஃபியூச்சர் நம்ம பார்க்க போறோம். The antibiotics we see is going to affect the future we live in, not just for us, for our children and for our own body. இப்போ வர்ற மோர் அண்ட் மோர் ரிசர்ச் என்ன சொல்லியிருக்குன்னா, ஒரு ஆன்டிபயோட்டிக் யூஸ் ஆகல, ஒரு கோர்ஸ் ஆஃப் ஆன்டிபயோட்டிக் நம்ம அதுக்கு கரெக்ட் கோர்ஸோ தப்பான கோர்ஸோ நம்ம கட் பாக்டீரியா அப் டு அ இயர் பாதிக்க வாய்ப்பு உண்டு. இதில் என்ன முக்கியம்னா, இயற்கை இஸ் த பெஸ்ட், நேச்சர் இஸ் த பெஸ்ட் ஹீலர். பட் இஃப் யூ ஹேவ் டு யூஸ் ஆன்டிபயோட்டிக், இட் கேன் காஸ் சம் இர்ரிப்பேரபிள் டேமேஜ் ஆர் நம்ம கட் பாக்டீரியாவுக்கு டேமேஜ் பண்ண வாய்ப்பு உண்டு. அந்த கட் பாக்டீரியா சொல்கிறது தான் மைக்ரோபயோம் ஆர் கட் மைக்ரோபயோம்னு சொல்கிறது. நம்ம பாடின்றது ஹேஸ் so much பாக்டீரியா, மில்லியன்ஸ் அண்ட் பில்லியன்ஸ் ஆஃப் பாக்டீரியா, கோடிக்கணக்கில் பாக்டீரியா இருக்குது. அந்த பாக்டீரியா எல்லாம் நமக்கு கெடுது பண்ணாது. மோஸ்ட் ஆஃப் த பாக்டீரியா மோஸ்ட் ஆஃப் த எல்லாமே உள்ள இருக்கிற பாக்டீரியா எல்லாமே நமக்கு நல்லது பண்ணுற பாக்டீரியா. இட் ஹேஸ் அ குட் பேலன்ஸ். ஒரு காடில் நமக்கு எல்லா வெரைட்டி ஆஃப் அனிமல்ஸ் தேவை. சிங்கம், புலி, ஆடு, மாடு எல்லாமே தேவை, ஜீப்ரா, வாட் எவர் இட் இஸ். அதே மாதிரி பாக்டீரியாஸ் they have a nice balance. What happens with antibiotics? It can kill the good bacteria which protects the bad bacteria. இப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த ப்ரோபயோட்டிக்ஸ்னு சொல்கிறாங்க, அது இம்பார்ட்டன்ட், பட் இட் இஸ் நாட் அ கேரண்டி, இட்ஸ் நாட் அ ரீப்ளேஸ்மெண்ட் ஃபார் த நேச்சர்ஸ் கால். நேச்சர்ன்றது நம்ம பிறந்த பிறந்து இப்போ உங்களுக்கு இருக்கலாம், ஒரு 20 வயசு பையன் இருக்கலாம், 30 வயசு பையன் இருக்கலாம், அத்தனை வருஷமா அவங்க பாடியில் கிரியேட் ஆன மைக்ரோபயோம்ஸ் இஸ் டெஸ்ட்ராய்டு வித் ஃபியூ டேஸ் ஆஃப் ஆன்டிபயோட்டிக்ஸ், which is not replaceable fast by any medicine. இயற்கை, artificial. இப்போ நம்ம சிந்தட்டிக்கா ஆர் we are giving a prescription கொடுக்கலாம், it will not be the same. Okay. So நம்ம கல்ச்சர், நம்ம தமிழ் கல்ச்சர்ல என்ன இம்பார்ட்டன்ட், நம்ம சாப்பிட்ற ஃபுட்டில் பல விஷயத்துல
ஒரு நல்ல வேல்யூ இருக்கு. இப்போ ஆன்டிபயோட்டிக்ஸ் டேமேஜ் பண்ற ப்ரோபயோட்டிக்ஸ் தேவைப்படுற ஐட்டம்ஸ் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம சாப்பிடுற இட்லி, தோசை, தயிர், மோர் அதுல பார்த்தீங்கன்னா, அதுல இயற்கையால நம்ம கல்ச்சரால பண்ற ப்ரோபயோட்டிக்ஸ் நிறைய இருக்கு. தட் கிவ்ஸ் அ குட் பயோட்டிக்ஸ். நம்ம தனியா ஒரு ப்ரோபயோட்டிக்ஸ் மாத்திரை சாப்பிடணும் அவசரம் இல்லை. நீங்க ப்ரீபயோட்டிக்ஸ் பத்தி கேட்டீங்களா? ப்ரீபயோட்டிக்ஸ்ன்றது ஒரு ஃபர்டிலைசர் நினைச்சுக்கோங்க. நம்ம போடுற சீட்ஸுக்கு ஃபர்டிலைசர் தேவை. இப்போ சீட்ஸ்ன்றது இப்போ ப்ரோபயோட்டிக், ஃபர்டிலைசர் வந்து ப்ரீபயோட்டிக். ஸோ இந்த ப்ரீபயோட்டிக் ஃபுட்டுன்னு பார்த்தீங்கன்னா பல பல வெரைட்டிஸ் இருக்கு. ஃபைபர், வெங்காயம், ஓ ஓகே, பூண்டு, சரியா, வாழைப்பழம், வாழைக்காய், ஓகே, பருப்பு, கடலை, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஈவன் ஓட்ஸ்ன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, ஓட் மீல், அதுலலாம் ரிச் ஃபைபர் கண்டென்ட் இருக்கு. அந்த ரிச் ஃபைபர் கண்டென்ட்டால இந்த ப்ரோபயோட்டிக் பாக்டீரியா இருக்குல்ல, அது ஹெல்ப் ஆகும். ஸோ எஸ், மாத்திரையால சாப்பிடலாம். பட் நம்ம நம்ம கல்ச்சர்ல, நம்ம தமிழ் கல்ச்சர் இருக்கிற ஃபுட்லயே நிறைய இருக்கு. ஸோ தட் இஸ் ஆல் குட். ஸோ இஃப் இட் ஹெல்ப்ஸ் யூ ஆன்சர். ஸோ நீங்கள் வந்து இந்தியாலையும் அமெரிக்காலையும் இன்ஃபெக்ஷனில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் வந்து எய்ட்ஸ் பேஷண்ட்ஸ் இங்கே ட்ரீட் பண்ணியிருக்கீங்க. அமெரிக்காவில் வந்து ஆல்சோ ஹேட் சம் சிமிலர் எக்ஸ்பீரியன்ஸ். இந்தியாலையும் அமெரிக்காலையும் வாட் இஸ் த டிஃபரன்ஸ் தட் யூ சி இன் த டைப் ஆஃப் இன்ஃபெக்ஷன்ஸ் தட் யூ ட்ரீட்? என்ன மாதிரி இன்ஃபெக்ஷன்ஸ் இந்தியாவில் இருக்குது, என்ன மாதிரி இன்ஃபெக்ஷன்ஸ் அமெரிக்காவில் இருக்குது? இதில் வித்தியாசம் நீங்கள் கிளியராக கொஞ்சம் ஜஸ்ட் கிவ் அஸ் அ ஃபியூ வேர்ட்ஸ். வாட் இஸ் த டிஃபரன்ஸ்? நான் இந்தியாவில் மருத்துவம் படித்த அப்புறம் ஒரு வருஷம் இன்டர்ன்ஷிப் ஹவுஸ் ஏஜென்சி பண்ணேன். கொஞ்ச நாள் பெங்களூரில் பண்ணேன். 9 மாதம் இங்கே எம்எம்சியில் பண்ணேன். அதுக்கப்புறம் ஒரு வருஷம் விஹெச்எஸ் ஹாஸ்பிட்டலில் ஒய்ஆர்ஜி கேர்ன்ற இடத்துல பேஷண்ட்ஸை பார்த்தேன். ஹெச்ஐவி பேஷண்ட்ஸ்லாம் பார்த்தேன். இப்போது அமெரிக்காவில் 12 வருஷமாக பார்த்துட்ருக்குது. மெயின்லி ஹாஸ்பிட்டல் பேஸ்ட் போஸ்ட் ஆப்ரேட்டிவ் சர்ஜிக்கல் இன்ஃபெக்ஷன்ஸ் என்னுடைய மெயின் ஃபோக்கஸ். அதுக்கப்புறம் ஐட் சி கம்யூனிட்டி அக்வைர்ட் இன்ஃபெக்ஷன்ஸ். பட் இந்தியாவில் வந்து நான் எப்பயோ வரும்போது நான் படிக்கிறதும் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுகிறது கம்யூனிகபிள் டிசீஸ் பற்றி நிறைய பேசுகிறோம். டிபின்றது ஒரு இம்பார்ட்டன்ட் திங். நம்பர் ஆஃப் டிபி கேசஸ் இந்தியாவில் விட அமெரிக்காவில் ரொம்ப கம்மி. அங்கே அமெரிக்காவில் பார்க்குற பேஷண்ட்ஸ், மோஸ்ட் ஆஃப் த பேஷண்ட்ஸ் ஆர் ட்ராவல் பேஷண்ட்ஸ் ஆர் இமிக்ரெண்ட் பாப்புலேஷன், ரீலோகேட் ஆன பேஷண்ட்ஸ். நாட் ஜஸ்ட் இந்தியா, மற்ற கண்ட்ரி கூட, இப்போ ஆஃப்ரிக்கா, ஏஷியா, சைனா, ரஷ்யா, சவுத் அமெரிக்கான்னு மற்ற கண்ட்ரிஸ் வரவங்களும் இந்த டிபி வியாதி பார்க்குறது. பட் மெயினாக பார்க்குறது சர்ஜிக்கல் இன்ஃபெக்ஷன்ஸ், ஹாஸ்பிட்டல் அக்வைர்ட் இன்ஃபெக்ஷன்ஸ் பார்க்குறோம். The dynamics of infections are very different and very complex in different countries, in different hospital settings. அமெரிக்காவில் நான் ப்ராக்டிஸ் பண்ணும்போது டாக்டர்கிட்ட வர பேஷண்ட்ஸ் ரொம்ப கம்மி. ஏன்னா அங்கே கொஞ்சம் we discourage them for getting antibiotics, so patients don't end up, they try conventional measures. இப்போது ஒரு குவிக்காக இது சோர் த்ரோட்டுக்கு சில ஹோம் ரெமெடிஸ் இருக்குது, which is first thing to do. ஃபீவர் இருக்கான்னு பார்க்கணும். ஃபீவர் ரொம்ப இருக்குது, தொண்டை வலி ரொம்ப இம்ப்ரூவ் ஆக மாட்டேங்குது, அப்போ செக் பண்ணிக்கணும். ஏதாவது ஆன்டிபயோட்டிக்ஸ் தேவைப்படலாம், அப்போ டாக்டர் போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் ட்ரை பண்ண வேண்டியது இந்த உப்பு தண்ணீரில் ஸ்ட்ரைட் வார்மாக இருக்கிற வாட்டரு, ரொம்ப ஹாட் தேவையில்லை, நம்ம டச் பண்ணி ரொம்ப அவ்வளோ சூடு இல்லாமல் இருக்க வாட்டரில் கார்கிள் பண்ணுறது, ஒரு ஜிஞ்சர் டீயோ இல்லாட்டி ஒரு நல்ல ஹைட்ரேஷன் பண்ணிட்டு ரெஸ்ட் எடுக்கிறது. தோஸ் ஆர் திங்ஸ் வி ஷுட் ட்ரை. அதெல்லாம் இம்ப்ரூவ் ஆகாமல், ஃபீவர்ஸ் கம்மியாகாமல், தொண்டையில் கட்டி வரும்போது அப்போ டாக்டர் அப்ரோச் பண்ணுங்கள். ஆன்டிபயோட்டிக்ஸ் தேவைப்பட்டால் அவங்க ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. ஸோ இந்த நிறைய பேர் வந்து பிராண்டியை வந்து சுடு தண்ணியில் மிக்ஸ் பண்ணி குடிக்க சொல்லுவாங்க. அதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஸோ அதுன்றது ஒரு ட்ரீட்மெண்ட்னு நான் சொல்ல மாட்டேன். அதுன்றது அவங்களுடைய ஒரு ஜாலிக்காக பண்ணிக்கலாம்னு சொல்லிக்கலாம். அது இட் ஹாஸ் நோ மெடிசினல் பெனிஃபிட். கட் மைக்ரோபயோம் பற்றி நம்ம பேசணும். ஆனால் இதில் வந்து மாடிஃபை ஆச்சுன்னா பிகாஸ் ஆஃப் ஆன்டிபயோட்டிக்ஸ், ஐ ஹர்ட் தட் coronary artery disease or heart attack, ஸ்ட்ரோக் சான்ஸு, ஆல்சைமர்ஸ் டிசீஸ் சான்ஸு, பார்க்கின்சன்ஸ் டிசீஸ் சான்ஸு இதெல்லாம் கூட அதிகரிக்குதுன்னு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது வந்து ரியலாக இல்லையா? முக்கியமான டாபிக். இப்போ நமக்கு நாட்கள் போக போக மோர் ரிசர்ச் நடந்துக்கிட்டு இருக்கு. த வேல்யூ ஆஃப் குட் பாக்டீரியா இந்த கட் மைக்ரோபயோம்னு சொல்கிறது, கட் பாக்டீரியா, கட் ஃப்ளோரான்னு சொல்கிறது, இட் ஹேஸ் லைக் அ மைன்யூட் ஒரு சோல்ஜர்ஸ், ஒரு பெரிய படை. நம்ம பாடி ஆப்ரேஷன் ஸ்மூத்தாக இருக்கிறதுக்காக பண்ணுற ஸ்மால் இப்போ வந்து நம்ம ஒரு படம் எடுக்கிறோம். நம்ம படத்தில் வந்து பார்க்குறது ஹீரோ, ஹீரோயின், காமெடியன், மியூசிக் டைரக்டர், கேமராமேன். பட் அதுக்கு பின்னாடி there are so many workers involved to make a movie success. ஒரு பல ஆயிரக்கணக்கான மக்கள் இன்வால்வ் ஆகிருக்கலாம், காஸ்டியூம்ஸ்லேருந்து. அது மாதிரி ஆட்கள் தான் அந்த கட் மைக்ரோபயோம்ன்றது. ஒரு படம் சக்ஸஸ் ஆனோம்னா நிறைய பேர் கஷ்டப்படணும். சேம் திங் ஃபார் அ ஹியூமன் பாடி. தட்ஸ் வாட் கட் மைக்ரோபயோம் டஸ். இட்ஸ் பேசிக்லி நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு ப்ராசஸ் பண்ணுறதுலேருந்து
அது அந்த நியூட்ரியன்ஸ் எடுத்து நம்ம மசில்ஸ், நம்ம நர்வ்ஸ், நம்ம ஐஸ், நம்ம கிட்னிஸ்க்கு ஒரு ஆர்கனுக்கு போய் சேர்றதுக்கு பண்ண வேண்டிய ப்ராசஸிங் எல்லாம் பண்றது அந்த கட் மைக்ரோ பாக்டீரியா. சில டைம் மோர் அண்ட் மோர் ரிசர்ச் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதெல்லாம் நம்ம ஒரு பாதிப்பு வந்த அப்புறம் பார்க்குற ஸ்டடீஸ் தான். பட் இப்போ நம்ம ப்ராஸ்பெக்டிவா பண்ணிட்டு வரோம். என்ன ஒரு ஒரு சிச்சுவேஷன், இப்போ ஒரு ஹார்ட் டிசீஸ் சொன்னீங்கல்ல, முக்கியமான டாபிக். ஹார்ட் டிசீஸ் எதனால வருது? இன்ஃப்ளமேஷன் சொல்றாங்க, கொலஸ்ட்ரால்ன்றாங்க, ஹை பிளட் பிரஷர்ன்றாங்க, டயபிட்டிஸ். அதெல்லாம் ஒரு டைப் ஆஃப் இன்ஃப்ளமேஷன் இன் த பாடி. ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் இன்ஃப்ளமேஷன்ன்றது வந்து இந்த கட் பாக்டீரியா எஃபெக்ட் ஆகிறதால பாடியில் ஒரு ஸ்டேட் ஆஃப் இன்ஃப்ளமேஷன் கிரியேட் ஆகுது. ஸோ தேர் ஆர் மோர் ஸ்டடீஸ் பீங் டன், மோர் தகவல் நமக்கு தேவைப்படுது. பட் அதில் கோரிலேஷன் பார்த்துருக்காங்க. ரெட்ரோஸ்பெக்டிவ்லி யூரோப்பில் ஒரு ஸ்டடியில் ட்ரையலில் பார்த்துருக்காங்க. அதில் ப்ராஸ்பெக்டிவாக நிறைய ஸ்டடீஸ் பண்ணிட்டு வர்றாங்க. இப்போ வில் மோர் டவுன் த ரோட். ஸோ நீ என்ன சொல்ல வரீங்கன்னா, கட் மைக்ரோபயம் டேமேஜ் ஆகும்போது பாடியில் இன்ஃப்ளமேஷன் அதிகமாகுது. ஸோ இந்த மாதிரி இன்ஃப்ளமேஷன் அதிகமாகிறதுனால இட் இஸ் அஃபெக்டிங் த ஹோல் பாடி, வெசல்ஸ், ஹார்ட், பிரெயின் எக்ஸெட்ரா. கரெக்டா? Yes. In addition to brain axis in a different way it's getting affected. இப்போ in the gut microbiome, they feel, or more research is being looked into, is affecting some of the neurotransmitters in the brain. So chemical imbalance. ஸோ இந்த கட் மைக்ரோபயோமால பிரெயினில் சில ஃபங்க்ஷன்ஸ் பாதிப்படலாம்னு ஒரு டாபிக் ரைஸ் ஆயிருக்கு இப்போதைக்கு. எப்படி ஆகுதுன்ற சில பாத்வேஸ் வச்சுருக்காங்க. வேகல் பாத்வேன்னு சொல்கிறாங்க, சில பேர் நியூரோ டிரான்ஸ்மிட்டர் பாத்வேன்னு சொல்கிறாங்க. மோர் ரிசர்ச் இஸ் பீங் டன் இன் இட். ஆனால் ஒன் காமன் கோல் இஸ் gut microbiome can affect the neurotransmitter levels, chemical levels. Because of that, another stage of inflammation in the brain. Okay. இப்போ ஹிஸ்டாரிக்கா பார்த்தீங்கன்னா அல்சைமர்ஸ்க்கு ஸ்டேட் ஆஃப் இன்ஃப்ளமேஷன் சொல்கிறாங்க. ஸோ வென் an inflammation can cause Alzheimer's, இந்த கட் மைக்ரோபயோமில் ஒரு வர வாய்ப்பு உண்டுன்னு கேசஸ் பார்த்துட்டு வர்றாங்க. ஸோ இந்த இப்போ இருக்கிற எல்டர்லி பாப்புலேஷனுக்கு வர அல்சைமர்ஸ் ஹையர் இன்சிடென்ட்ஸ் தென் நம்ம ஆன்சஸ்டர்ஸ்க்கு என்னென்ன வந்திருக்கு. ஒன் ஆஃப் த இண்டிகேஷன் இஸ் ஆன்டிபயோட்டிக் யூஸ் பார்க்குறாங்க, காமன் ஃபினாமினன். ஓகே. ஸோ இப்போ ஆன்டிபயோட்டிக் எடுக்கிறதுக்கு கட்டாயம் வந்துருச்சு, எடுத்து தான் ஆகணும். ஸோ கட்டில் இருக்க பாக்டீரியா எல்லாம் கன்ஃபியூஸ் ஆகிருக்கு, இன்ஃப்ளமேஷன் வந்துருச்சு. இதுக்கு என்ன பண்ண முடியும்னு கொஞ்சம் சொல்லுங்க. ஓகே, இதில் முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னென்னா, நடந்து போயிடுச்சு, இப்போ என்ன பண்ணலாம், லெட்ஸ் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் லெவல். ஓகே, ஃபியூச்சரில் ஆன்டிபயோட்டிக் எடுக்கும்போது யோசிங்க, டாக்டர் கன்சல்ட் பண்ணுங்க, தேவைப்பட்ட ஆன்டிபயோட்டிக் எடுங்க. தட் இஸ் கோயிங் டு பி த பிகெஸ்ட் ஸ்டெப். செகண்ட் பெஸ்ட் ஸ்டெப், வாட் யூ கேன் டூ, ப்ரோபயோட்டிக்ஸ் மாத்திரை சாப்பிடலாம். பட் நம்ம கல்ச்சர்லேயே இருக்கிற ப்ரோபயோட்டிக் ரிச் ஃபுட்ஸ் சாப்பிட்றது பெட்டர். அதே அமெரிக்காவில் கூட என்னுடைய பேஷண்ட்ஸ்க்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது இதுதான். தெர் ஆர் ப்ரோபயோட்டிக் ரிச் ஃபுட்ஸ் லைக் தயிர், மோர், விச் ஷுட் பி கன்சிடர்ட் ஃபர்ஸ்ட். ஓகே. அப்பார்ட் ஃப்ரம் தட், நமக்கு நம்ம கல்ச்சர் இருக்கிறது இட்லி, தோசை, அந்த பேட்டரில் வர்ற ஃபர்மெண்டேஷன் ப்ராசஸில் இருக்கிற ப்ரோபயோட்டிக் பேக்டீரியா இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். தட் வில் ஹெல்ப் யூ. ஸோ ட்ரை டு என்கரேஜ் தட் டைப் ஆஃப் ஃபுட். அவாய்ட் டூ மச் ஃப்ரைட் அண்ட் கிரீசி ஃபுட். ஈட் திஸ் கைண்ட் ஆஃப் ஃபுட். இந்த பிக்கிள்னு சொல்கிறாங்க, பிக்கிளில் ஒரு நீங்கள் பார்த்தீங்கன்னா பிக்கிள் நீங்கள் ஸ்டோர் கூட ஃப்ரிட்ஜ் கூட ஸ்டோர் பண்ண தேவையில்லை. இட் ஹேஸ் சம் ப்ரொடெக்டிவ் வேல்யூ, தட் ஹேஸ் சம் குட் பேக்டீரியா ஃபார் யர் பாடி. இப்போ வந்து இந்த ப்ரோபயோட்டிக்ஸ் பற்றி பேசணும். அந்த அதுக்கப்புறம் ப்ரீபயோட்டிக்ஸ்ன்னு சொல்கிறாங்களா, அது கூட இம்பார்ட்டன்ட். நம்ம கல்ச்சரில் ஆல்ரெடி இருக்குது. அது நம்ம சாப்பிட வேண்டிய ஐட்டம்ஸ் வெங்காயம், பூண்டு, வாழைப்பழம், வாழைக்காய், ஓட்ஸு, இந்த வெரைட்டியான லெக்யூம்ஸ்ன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த கடலை, பருப்பு வகைகள், கடலை வகைகள், இதெல்லாம் ஆஸ் ப்ரீபயோட்டிக்ஸ் வேல்யூ ஜாஸ்தி. நீங்கள் சாப்பிட்ற ப்ரோபயோட்டிக்கு ஹெல்ப் ஆகும். ஸோ ப்ரோபயோட்டிக் வந்து பாக்டீரியா, ப்ரீபயோட்டிக் வந்து அந்த பாக்டீரியா வளர வைக்கிற ஃபர்டிலைசர். ஓகே. ஸோ இப்போ நம்ம நிறைய டாபிக்ஸ் கவர் பண்ணியிருக்கோம். ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஆஸ்க் யூ ஒன் கொஸ்டின். ரீசெண்டாக ஆர் ஈவன் இந்த பாஸ்ட் ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்டிங் பேஷண்ட் ட்ரீட்மெண்ட் பற்றி சொல்ல முடியுமா? சொல்கிறாங்க. ஸோ ரீசெண்டாக ஒரு பேஷண்ட் இருந்தாப்புல, அவருக்கு ஒரு 40 வயசு இருக்கும். ரீசெண்டாக டயாலிசிஸில் எண்டப் ஆனார் அவர். ஸோ கிட்னி ஃபெயிலியர் இருந்துச்சு அவருக்கு. ஆமாம், கிட்னி ஃபெயிலியர் வந்து டயாலிசிஸில் எண்ட் ஆனார். அது டயாலிசிஸ் பண்ணுறதுக்கு ஒரு பாடியில் வந்து ஒரு ஐவி ஆக்சஸ் செலுத்தணும். ஐவி ஆக்சஸ் இங்கே நெக்கில் இல்லாட்டி ஃபிஸ்ட்லா அதை க்ரியேட் பண்ணி வைக்கணும். அவருக்கு ஆரம்பத்தில் இருக்கிறனால ஒரு 3 மாதம் டயாலிசிஸில் இருந்தார். அவருக்கு ஆக்சுவலி ஒரு 6 மாதம் டயாலிசிஸில் இருந்தார். ஸோ அவருக்கு என்ன ஆச்சுன்னா, சடனாக வந்து இரும்பில் வந்தார். அவருக்கு ஒன்றும் புரியல, என்ன இரும்பில் வந்திருக்காரு, என்ன இருக்க பிரச்சனைன்னு பார்த்தா அவருக்கு வந்து இந்த லங்கில் ஒரு பெரிய கேவிட்டி மாதிரி ஃபார்ம் ஆயிருந்தது. ஸோ அந்த வரும்போது டிபியாக இருக்கலாம், நிமோனியா இருக்கலான்ட்டு நிறைய பேர் பதட்டப்பட்டாங்க. அவர் வந்து இந்தியாவிலேருந்து வந்திருக்காரு, டிபி இருக்க வாய்ப்பு ஜாஸ்தின்னு சொல்லி பயப்பட்டாங்க. ஸோ பட் கொஷின்ஸ் கேட்க பார்த்தா அவருக்கு டிபிக்கு சம்மந்தமான ஹிஸ்ட்ரி ஒன்றும் இல்லை.
ஜுரம் பற்றி சொல்லிட்டு இருந்தார். அந்த ஜுரத்திற்கு ப்ளஸ் அவர் ஹார்ட் கேட்கும்போது ஒரு மர்மர் கேட்டுச்சு. அந்த மர்மருக்கு டிபிக்கு சம்பந்தம் வாய்ப்பு கம்மி. பட் இருந்தாலும் டிபின்றதை பற்றி யோசிக்கணும். பட் அவருக்கு என்ன இருந்ததுன்னா, அந்த அவருக்கு கேத்தட்டர் போட்ட அந்த கேத்தட்டரில் இன்ஃபெக்ஷன் ஆகி அவருக்கு தெரியாமல் அந்த இன்ஃபெக்ஷன் அவர் ஹார்ட்டுக்கு பரவி இருந்தது. அவர் ஒரு இரும்பலால் வந்து கடைசியாக ஹார்ட்டில் ஒரு இன்ஃபெக்ஷன் தெரிஞ்சுது. ஸோ அப்போ ரொம்ப சிக்காக இருந்தாங்க. அவர் ஆப்ரேஷன் அவரால் தாங்கிக்க முடியுமான்னு தெரியாமல் சுச்சுவேஷன் இருந்தது. பட் லக்லி அவருக்கு எல்லாம் டெஸ்ட் பண்ணி கார்டியாலஜிஸ்ட் கிளியரஸ் பண்ணாதால அவருக்கு அந்த ஹார்ட்டில் இருக்கிற இன்ஃபெக்ஷன் எடுக்க வாய்ப்பு வந்தது. சர்ஜரி பண்ணி எடுத்தாங்க. உங்களை மாதிரி தான் ஒரு சிடி சர்ஜன் பண்ணாங்க டாக்டர் ரஜீவ். பேஷண்ட் இஸ் டூயிங் வெரி வெல். ஆன்டிபயோட்டிக் கோர்ஸ் தேவைப்பட்டது. இது ஒரு கண்டிஷன் வேறு ஆன்டிபயோட்டிக்ஸ் ஆர் நீடட். நம்ம ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுக்க வேண்டியது வரும். இன்ஃபெக்ஷன் எடுத்தால் கூட அந்த இன்ஃபெக்ஷன்ஸ் பாடிக்கு ஸ்ப்ரெட்டே இருக்கலாம். அது ஒரு பிளட் கல்ச்சர்ஸில் வந்தது. ஸ்டாஃப் இன்ஃபெக்ஷன் சொல்லுவாங்க. ஸ்டாஃப் ஆரியஸ்ன்னு சொல்கிறது பாக்டீரியா தான். அதுதான் அவருக்கு பிளட்டில் இருந்தது. அந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுத்தப்போ அவர் லங் இன்ஃபெக்ஷன் கிளியர் ஆயிடுச்சு. ஹார்ட் இன்ஃபெக்ஷன் கிளியர் ஆயிடுச்சு. He was able to go back and join his family. It was satisfying to see. It was just happened 2 weeks before I came here. The last patient I saw before coming to India. ஸோ தட்ஸ் சச் அ பிளெஸிங் நோ ஆஸ் டாக்டர்ஸாக இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு பேஷண்ட் சிக் பேஷண்ட் நல்லாயிட்டு வீட்டுக்கு போகும்போது இட் கிவ்ஸ் அஸ் சோ மச் ஹாப்பினஸ். Yes. ஸோ தட்ஸ் அ குட் திங் தட் வி ஃபேஸ். ஆஸ் யூ நோ எஸ்டர்டே ஆஸ் ஐ வாஸ் டாக்கிங் ஆன் த ஃபோன் யூ ஓவர் ஹர்ட் மீ. கேட்டுட்டு நீங்கள் சொன்னீங்க, யூ டோல் மீ கேட்ட நெக்கோ கேட்ட டிரான்சிசர்வேஜல் நெக்கோ ஃபார் திஸ் பேஷண்ட். இதுவும் வந்து ஒரு டயாலிசிஸ் பேஷண்ட்டு நெக்கில் டயாலிசிஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. தென் ஏவி ஃபிஸ்டுலா பண்ணாங்க. இப்போ பார்த்தா பேஷண்ட்டுக்கு வந்து இஸ் காஃபிங் அவுட் பிளட், மேசிவ் குவான்டிட்டிஸ் ஆஃப் பிளட். யங் கை அரௌண்ட் 40. திஸ் கை ஆல்சோ. அவருக்கு ஆஸ் யூஷுவல் வி ஆல்வேஸ் சஸ்பெக்ட் டிபின்னு தான் நினைப்போம். டெஸ்ட் பண்ணி பார்த்தா லோவர் லோப்ல போகிற பல்மனரி ஆர்ட்ரி, அதாவது ஆர்ட்ரி இன்ஃபெக்ட் ஆகி வீங்கி போய் அங்கேருந்து ப்ளீட் ஆகிட்டு இருக்குது. ஸோ இன்ஃபேக்ட் நாளைக்கு அந்த பேஷண்ட்டுக்கு நாங்கள் ஆப்ரேட் பண்ணி we have to remove that artery along with the lobes of the lung. It is a very high risk operation. We are going to do it tomorrow. Good to know. Good luck for the surgery, Dr. Yeah. Rajiv. So now we'll get to the lighter side of this discussion. So Satish, we're going to have a rapid fire round. Now a question கேப்ப immediately you have to give an answer. If needed, நீ வந்து ஒரு explanation கொடுக்கணும். Favorite antibiotic and why? Ceftriaxone, magic weapon for most of the infections we see in the community. Most hated bacteria. Staph infection. Strongest smelling infection you have ever seen. C. diff. Okay. Diarrhea. C. difficile Clostridium difficile. Okay. அது வந்து சொல்ல போனா ஆன்டிபயோட்டிக் ஓவர்யூஸால வர Okay. சைடு எஃபெக்ட். Coffee or tea? கும்பகோணம் ஃபில்டர் காஃபி. Okay. Night shift or day shift? Day shift. The surgeon's habit that annoys ID, அதாவது infectious disease doctor the most. அதாவது surgeons உடைய habit ஒன்னை irritate பண்றது. I'm a surgeon, you're an ID person. That they know infections better than infectious disease doctor. The ID doctor's habit that annoys surgeon. டிஆர்சி பண்ணுங்க டாக்டர் ரஜீவ். என்ன நினைக்கிறீங்க? That they come and tell us what and when we have to stop the antibiotic. When we are so scared. அதாவது எங்க எப்போ நீங்க ஆன்டிபயோட்டிக் ஸ்டாப் பண்ணுன்னு சொல்லும்போது எங்களுக்கு ஹார்ட் பீட் ஆயிட்டு இருக்கும். கரெக்டா சொன்னீங்க. இன்ஃபெக்ஷன் யூட் பி மோஸ்ட் ஸ்கேர்ட் டு கெட் யோர்செல்ஃப். உங்களுக்கு எந்த இன்ஃபெக்ஷன் வந்துரும்னு ஒரு பயம். எனக்கு ஆக்சுவலா தெரியும், நான் சொல்ல விரும்பல. டிவி. ஓகே, சின்ன வயசுல வேற ஏதோ பயந்துட்டு இருந்தேன். One antibiotic you take to a deserted island. Ceftriaxone. Stethoscope around the neck or in the pocket? Around the neck. Why? You try to avoid too much handling and taking out stuff and Okay. dropping. Yeah. Best food to eat on call. Something light, less oily, less greasy. If you weren't a doctor, what would you be? நீ டாக்டர் அல்லனா என்ன வந்திருப்ப? ஒரு கம்ப்யூட்டர் இன்ஜினியரா இருந்திருப்பேன். Would you like to give a closing advice to all our listeners as a infectious disease doctor? The advice கொடுக்க விரும்புறீங்களா? Antibiotics is not a magic potion or a headache pill. Antibiotics are important. எப்போ யூஸ் பண்ணணும் அப்போ யூஸ் பண்ணணும். என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா, it has a long term damage to your gut microbiome, possibly to your brain, Alzheimer's வாய்ப்பு உண்டு, possibly to your heart health, cardiovascular problems. So எப்போ தேவைப்படும் அப்போ யூஸ் பண்ணுங்க. Every pain or every fever does not need a medicine. Time is a healer. ஞாபகம் வச்சுக்கோங்க. Not every throat pain needs antibiotic. Not every fever needs antibiotic. Okay? Time is the healer. உங்கள் பாடிக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. நேச்சுரல் ரெமெடிஸ் கன்சல்ட் பண்ணுங்க. வார்ம் வாட்டர் இல்லாட்டி ஹாட் வாட்டர், சால்ட் வாட்டர் gargling, வைட்டமின் ரிச் ஃபுட் சாப்பிடுங்க. ஜிஞ்சர் டீ ஆர் காஃபியோ ஏதோ ஒன்று ஹைட்ரேட் பண்ணிக்கோங்க. திஸ் ஆர் இம்பார்ட்டன்ஸ் யூ கேன் டூ பிஃபோர் கன்சிடரிங் டாக்டர்ஸ் ஹெல்ப். Antibiotics is not your friend always. It can be a future problem.
ஃபியூச்சர் பக்ஸ், சூப்பர் பக்ஸ் கிரியேட் ஆகலாம், சூப்பர் வில்லன்ஸ் கிரியேட் ஆகலாம். ஸோ பி காஷியஸ் இன் வாட் யூ டேக். ஸோ சார் என்ன சொல்ல வர்றாருன்னா, when you have an illness, don't self-medicate. Don't force the doctor to give you antibiotics or go to a pharmacy and get an antibiotic. Listen to the doctor. டாக்டர் என்ன சொல்றாருன்னு கேளுங்க. அவர் அட்வைஸை ஃபாலோ பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி ஒரு 2-3 days ஹோம் ரெமெடிஸ் கூட ட்ரை பண்ணிட்டு அப்புறம் போகலாம். கரெக்டாக சொன்னீங்க டாக்டர் ரஜி. இஸ் a good summary of what we discussed today. தேங்க்யூ.